அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி அரசியல் பதிவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, விஜய்க்கு திமுக 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எந்தவித பிரச்சனையும் குடைச்சலும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில், தற்போது மறைமுகமாக ஸ்டாலின் அவர்கள் பார்க்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஒரு குடைச்சலை ஒரு பின்புறமாக மறைவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேற்று முதல்வராக பதவியேற்றிருந்தார். இதையடுத்து தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்கி நடைபெற இருக்குங்க. நாளை பார்த்தீங்கன்னா சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெற போகிறது. இந்த நிலையில தான் தாவேகாவுக்கு எதிராக சபாநாயகர் தேர்தலுக்கு முன்னாள் அமைச்சர் சக்கரபாணியை நிறுத்த திமுக தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. இது தாவேகாவிற்கு பெரும் தலைவலியாகவே பார்க்கப்படும். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. மெஜாரிட்டி இல்லை அப்படின்னாலும் திமுக கூட்டணி கட்சிகளின் தயவுல தாவேகா ஆட்சி அமைச்சிருக்கு. தாவேகா தலைவர் விஜய் நேற்று முதல்வராக பதவியேற்றிருந்த நிலையில் அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க. இதையடுத்து தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தாவேகா எம்எல்ஏ கருப்பையா தேர்வு செய்யப்பட்டிருந்தார். இவர் தலைமையில் இன்று 17வது தமிழக சட்டமன்றத்தின் முதல் அமர்வு தொடங்கி இருக்கு. இன்றைய தினம் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏவாக சட்டசபையில் பதவியேற்கிறாங்க. நாளை சட்டசபை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற போகுது. இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான விஜயின் தாவேகா சார்பில் இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படல. தற்போது தொங்கு சட்டசபை அமைந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவிற்கு காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், IUML, VCK எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறதுனால தான் விஜய் முதல்வராகியே இருக்கார். இதனால் சட்டசபையில் சபாநாயகர் பதவியை கைப்பற்றுவது தாவேகாவிற்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஏன்னா பல முறை மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய சூழல் விஜய்க்கு வரலாம். அதோடு எம்எல்ஏக்கள் கட்சி தாவல்லையும் ஈடுபடலாம். இந்த சமயத்தில் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யும் இறுதி முடிவு சட்டசபை சபாநாயகர் கையில் தான் இருக்கு. இதனால தான் சபாநாயகர் பதவி மிகவும் முக்கியம். இதனால விசுவாசமாக இருக்கக்கூடிய நபரை சபாநாயகர் தேர்தலில் களமிறக்க விஜய் முடிவு செய்து வருகிறார். இதற்கிடையே தான் தாவேகாவிற்கு விஜய்க்கு எதிராக சபாநாயகர் தேர்தலில் திமுக வேட்பாளரை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுது. இதில் முன்னாள் அமைச்சர் சக்கரபாணியின் பெயரும் இருக்கிறது. சபாநாயகர் தேர்தலில் நிறுத்தப்படுவதாக கூறப்படும் சக்கரபாணி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டசபை தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருந்தார். திமுகவின் மிக மூத்த தலைவராகவும் முன்னாள் அமைச்சருமாகவும் இவரை சபாநாயகர் தேர்தலில் களமிறக்க திமுக திட்டமிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நாளைக்கு நடைபெற போகக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான வேட்பு மனுக்கள் இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட போகிறது. இதற்கு சக்கரபாணி தயாராக வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. முதல்வராக பதவியேற்ற விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது பார்க்கும் பொழுது ஆளும் கட்சி வசம் இருப்பது சபாநாயகர் பதவி எப்போது வேண்டுமானாலும் ஆளும் கட்சி வசம் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆளும் கட்சியாக விஜயின் தாவேகா இருந்து கொண்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சில தீர்மானங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம். இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வசம் இந்த பதவி சென்றால் அது ஆளும் கட்சியுடைய செயல்பாட்டையே முடக்கும். குறிப்பாக தாவேகாவுக்கு பெரும்பான்மை இல்லாத போது நம்பிக்கையில்லா தீர்மானம், எம்எல்ஏக்களின் கட்சி மாற்றம் உள்ளிட்டவற்றின் போது அவர்களுடைய தகுதி நீக்க நடவடிக்கையில் விஜய்க்கு மைனஸாகவே மாறலாம். இருந்தாலும் சபாநாயகர் தேர்தலில் சக்கரபாணி வெல்வாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாகவே இருந்து வந்துட்டுருக்கு. ஏன்னா சட்டசபையில் திமுகவுக்கு 59 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், VCK, IUML உள்ளிட்ட கட்சிகளினுடைய 8 எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணியில் களமிறங்கி இருந்தாலும் அவர்கள் தற்போது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இவர்கள் தாவேகா வேட்பாளருக்கு சாதகமாக வாக்களிக்கலாம். ஒருவேளை இவர்கள் கூட திமுக வேட்பாளருக்கு சாதகமாக வாக்களித்தாலும் கூட தாவேகாவை நெருங்க முடியாது. அதே நேரத்தில் அதிமுகவில் 47 பேர் எம்எல்ஏக்களாக இருக்காங்க. இவர்களின் ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் தாவேகாவிற்கு போட்டியாகவும் மாறலாம்.
ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது 2 பிரிவாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 10 எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவாகவும், சி.வி. சண்முகம் தலைமையில் 37 எம்எல்ஏக்கள் இன்னொரு பிரிவாகவும் செயல்பட்டு வராங்க. இது பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு வருது. இதனால் சபாநாயகர் தேர்தலில் அதிமுகவினரால் ஒரு பிரிவினர் வாக்களிக்காமல் கூட விலகலாம். இது நடக்கக்கூடிய பட்சத்தில் ஆளும் தரப்பான தாவேகாவின் வேட்பாளருக்கு சாதகமாகவும் இது மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் சபாநாயகர் தேர்தல் தொடர்பாக அதிமுகவின் நிலைப்பாட்டை பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. அவருடைய கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக மற்றும் அமமுக ஆகியவையும் தங்களுடைய நிலைப்பாட்டில் இன்னும் தெளிவுபடுத்தாமலே இருக்காங்க. இந்த நிச்சயமற்ற தன்மை சட்டப்பேரவைக்குள்ள சாத்தியமான அரசியல் மறுசீரமைப்புகள் குறித்த விவாதங்களை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இது எல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, மற்றொரு புறமோ தமிழக முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்கும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட வரிசை இப்போது தமிழக அரசியலையே அதிர வச்சிருக்கிறது. வழக்கமாக தமிழகத்தின் எந்த ஒரு அரசு விழாவாக இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். ஆனால் ஆளுநர் முன்னிலையில் நடந்த இந்த விழாவில் அது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. பெரிய சர்ச்சையாகியும் இருக்கு. இதை பார்த்து திமுக மற்றும் விஜய்க்கு ஆதரவாக இருந்த விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட முதல் நாளிலேயே தங்களது கடுமையான கண்டனத்தை முன்வச்சிருந்தாங்க. தமிழக அரசியல் களத்தையே அசைத்து பார்க்க செய்திருக்கிறது. தமிழகத்தின் தொன்மையான மரபுகளையும் உணர்ச்சிகரமான அடையாளங்களையும் முன்னிறுத்தி அரசியல் பயணத்தை தொடங்கிய தாவேகா தலைவர் விஜய் தனது முதல் அடியிலேயே தமிழ்தாய் வாழ்த்து விவகாரத்தில் சிக்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் சிலசிலப்பு உருவாக்கியிருக்கிறது. வழக்கமாக தமிழக அரசு விழாக்களின் தொடக்கத்தில் ஒலிக்க வேண்டிய தமிழ்தாய் வாழ்த்து இந்த முறை 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருந்தது. வெறுமனே ஒரு வரிசை மாற்றமாக பார்க்கப்படாமலும் தமிழினத்தின் அடையாளத்தை பின்னுக்கு தள்ளிய செயலாகவே அப்படித்தான் பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் நிலவிய இந்த நிலைமையை திமுக கடுமையாக விமர்சித்திருக்காங்க. பாஜக ஆளும் மாநிலங்களில் கூட அந்தந்த மாநில பாடல்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும் நிலையில் தமிழ் மண்ணில் தமிழ்தாய்க்கு இழைக்கப்பட்ட இழிவு இது அப்படின்னு திமுக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கு. திராவிட கழக தலைவர் வீரமணியும் இதற்கு உடனடியாக கண்டனத்தை தெரிவித்திருந்தார். ஆனாலும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பதவியேற்றதுமே மூத்த தலைவர் வீரமணியிடம் நேரில் சென்று விஜய் வாழ்த்தையும் பெற்று வந்தது கவனத்தையும் பெற்றிருக்கிறது. இருந்தாலும் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களை விட விஜயின் அரசியல் நகர்வுகளுக்கு ஆதரவாக நின்ற இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற தோழமை அமைப்புகளே இதற்கு குளறுபடியை கண்டு அதிர்ச்சியடைந்து கண்டனம் தெரிவித்திருப்பதும் தான் இங்கு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். தமிழை 3ஆம் நிலைக்கு தள்ளியது மரபை மீறிய செயல் என இந்திய கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தனது நியாயமான வருத்தத்தை பதிவு செய்துள்ள விதம் இந்த பிரச்சனையின் ஆழத்தை காட்டுகிறது. இது புதிய அரசின் திட்டமிட்ட முடிவா அல்லது ஆளுநர் மாளிகையின் நெருக்குதலால் நிகழ்ந்த மாற்றமா என்ற கேள்வியை அவர் முன்வைத்தும் இருக்கிறார்.